இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட சூழல் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஒரு ஊராட்சியில ஒரு இடத்துல இந்த தண்ணி வரல, மின்சாரம் வரல, இங்க மரம் நடணும், இங்க கருவேல மரங்கள அகற்றணும், இங்க வந்து தூய்மை செய்யணும், இந்த நீர்நிலைகள பாதுகாக்கணும், இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், இங்க கழிவறைகள் சரி செய்யப்படணும் அப்படின்ட்டு மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசிட்டு இருப்போம். அது சரி செய்யறதுக்கு எங்க போய் கேட்போம்னா, ஊராட்சி தலைவர்கிட்ட கேட்போம். அதன் பிறகு வந்து பிடிஓட்ட கேட்போம். அதன் பிறகு வந்து மாவட்ட ஆட்சியர் தான் அதை செயல்படுத்தணும். அதை வந்து கண்காணிக்கணும். அப்போ இங்க தமிழ்நாட்டோட சூழல் எப்படி இருக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் தனியா ஒரு ட்ராக்ல போற மாதிரியும், மற்ற செயல்படக்கூடிய அதிகாரிகள் தனியாக செயல்படுற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. அவரவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி ஒரே நேர்கோட்டில் போகுதான்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் சரியான ஒரு தலைமையா இருக்கும் போதுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா துறைகளுமே எல்லா அமைப்புமே சரியாக செயல்படும். அப்போதான் நம்மளுடைய செயல் திட்டமும் நம்மளுடைய நோக்கமும் நிறைவேறும் அப்படிங்கறத புரிஞ்சுங்க. இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் எப்படி செயல்பட்டா இந்தியா முழுக்க எப்படி ஆட்சி சரியா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் கீழே இருக்கக்கூடிய அமைப்பு இங்க இருக்கக்கூடிய செயல் திட்டங்கள்லாம் செயல்படுத்துறதுக்கு நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு சரியான முதலமைச்சர் இருக்கணும். அவர் தான் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய, அவர்களை நல்வழிப்படுத்தி சரியான திசையை நோக்கி எந்த ஊழல் லஞ்சமும் இல்லாம மக்கள் நலன் சார்ந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகளுக்கு ஆதரவாக இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்து செயல்படுத்த வைக்க முடியும். அப்போ நம்மளுடைய ஆதரவை தேர்தல் காலத்துல ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்துக்கு முக்கியமான ஒரு கட்சிக்கு ஆதரவாக மாற்றணும். அந்த ஆதரவை தான் இப்பயும் தமிழக வெற்றி கழகத்துக்கு கேட்கிறேன். மக்கள் நலன் சார்ந்து பயணிக்கக்கூடிய இயக்கங்களும் தமிழக வெற்றி கழகம் நோக்கி வரணும். தொகுதி வாரியாக செயல்படக்கூடியவர்கள், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், இந்த நற்பணி மன்றங்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர வைக்கணும். அவங்க நேரடியாக கட்சியில் இணையணும்னு தேவையில்லை. ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாவே போதும். தேர்தல் காலகட்டங்களில் அல்லது ஏதோ ஒரு செயல் திட்டம் இப்போ இந்த பகுதிகளில் வந்து மக்களுக்கு தேவை இருக்கு, அதை செய்யணும்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து பயணிக்கலாம்ல. அந்த மாதிரி தேர்தல் காலத்தில் சுயேட்சையா இருக்கக்கூடியவர்களும், சுயேட்சைகள் வந்து ஒரு 10,000 ஓட்டு வாங்குவாங்க, 5,000 ஓட்டு வாங்குவாங்கன்னா அந்த சுயேட்சைகள்லாம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர வைக்கணும். மாவட்டத்தில் இந்த தொகுதியில் யார் நல்லது பண்ணியிருக்காங்க, யார் தேர்தலில் போட்டிடுறாங்கன்னு பாருங்க. அவர்கள்லாம் இந்த தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர வைங்க. அந்த மாதிரி கொண்டு போனோம்னா மேலும் இளைஞர்களோட ஆதரவும், அரசியல் ரீதியான செயல்பட்ட அரசியல் ரீதியாக செயல்படணும் நினைக்கக்கூடியவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருவாங்க. அது மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை 2026 கொண்டு வரும் நினைக்கிறேன். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக, அதற்கான ஒரு கோரிக்கையாக தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்றேன். மக்களை அரசியல் படுத்தி சரியான அரசியலை நோக்கி பயணிக்க வைப்போம். தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசுவோம். கட்சி சார்ந்த சிக்கல்களையும் தொடர்ந்து விவாதிப்போம். டிவிகே ஆர்மி தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.